கம்யூனிகேஷன் கோர்சஸ் ஆஃபர் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி பேசுறது, எப்படி இன்டர்வியூல பேசி ஜெயிக்கிறது, எல்லாமே ஒரு பேசுறத மையமா வச்சுதான் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்களே தவிர கம்யூனிகேஷனுக்கு மையப்புள்ளியா இருக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லிஸ்னிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கறத உணர மறுக்கிறாங்க. ஒரு கோட் இருக்கு, ஸ்பீக் இன் அ வே தட் அதர்ஸ் வாண்ட் டு லிசன். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன தேவைன்னா லிசன் இன் அ வே தட் அதர்ஸ் ஹாவ் டு ஸ்பீக். கம்யூனிகேஷன்ல 8% நம்ம உபயோகிக்கின்ற வார்த்தைகள், 37% பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற டோன், 55% பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஆனா நம்ம ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது என்ன பண்ணுவோம்னா அப்படியா ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறதுனாலையும் அவங்க சொல்றதையே நம்ம ரீஅஃபர்ம் பண்றது, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க சொல்றதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே நம்ம இந்த மாதிரி ரீஅஃபர்மிங் பண்ணும்போது அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட என்ன சொல்ல வர்றாங்களோன்ற விஷயம் டிஸ்டர்ப்ட் ஆகுது. அப்படி இல்லாம நீங்க இந்த ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன பாயிண்ட்லயே இந்த 2, 3 இந்த 2-3 பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, டீப்பா இருந்தது. இதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பேசி அவங்க கிட்ட ஒரு எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் கிடைக்கிறது தான் லிஸ்னிங் ஸ்கில்ஸோட வெற்றி. ஆல் தி பெஸ்ட்.